12வது ராசி மீன ராசிக்காரர்கள். இவங்க எல்லாருக்குமே இப்ப இந்த 7:30 சனி வருது அப்படின்னு ஒரு சின்ன ஐயம். உண்மையிலேயே மீனராசி நேயர்கள் எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாம். 2024 சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு ஆண்டாகவே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப 12ஆம் இடத்துல எனக்கு சனி இருக்கு அப்படிங்கும்பொழுது அத சுப விரயமா எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. குறிப்பா வீடு வாங்கணும் அப்படிங்கும்பொழுது வீடு வாங்கிக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிய வித்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட்மென்ட் பண்றத நீங்க பண்ணலாம். இப்ப குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர் 3ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ ராசியில இருக்கக்கூடிய இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, இத பண்ணலாமா வேண்டாமான்னு இந்த மனக்லேசத்திலேயே 6 மாசம் ஓடி போயிடும். மீதி இருக்கிற 6 மாசத்துல இத செயல்படுத்தக்கூடிய இது வரும்பொழுது வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம் 7:30 சனி சும்மா இருங்க அப்படின்ருவாங்க. ஏன்னா இந்த ராகு வந்து நம்மளுடைய ராசியில உட்காந்துட்டு 7ஆம் இடத்துல கேது வேற. அதனால வீட்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு, சில விஷயங்கள் நம்ம வந்து துணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது. அதனால அந்த பயம் அப்படிங்கிறது மனசுல கொஞ்சம் லேசா இருக்கும். ஸோ மீனராசி நேயர்களுக்கு 2024ல உங்க டேக்லைன் என்ன வச்சுக்கலான்னா, பயம் இல்லாமல் வித்தவுட் ஃபியர் நீங்க வந்து எதுவா இருந்தாலும் துணிந்து நில் அப்படின்னு. ஸோ உங்களினுடைய பக்தி, உங்களினுடைய ஒரு தைரியம் இது 2ம் வந்து 2024ல உங்களுக்கு தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால ஜெயிக்க முடியும். யாரும் வந்து பெரியவங்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்ல. நீங்களே ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்கன்னு உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அதுல சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நடு வயதில் சரியான தசா காலங்கள் இல்ல அப்படிங்கும்பொழுது, தவறான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால தான் நான் சொன்னேன், எதுவா இருந்தாலும் அடுத்தவர்களினுடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது அப்படின்னு. ஸோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு நான் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னு. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. எல்லா கிரகத்திற்குமே ஒரு பரிகாரம்ங்கிறது குலதெய்வ வழிபாடு தான். அதே மாதிரி இந்த மீனராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்துல பிள்ளைகளால தொல்லைகள் இருந்தவர்களுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். ஸோ வீட்ல இருக்கக்கூடிய இந்த சொத்து தகராறுகள் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சுமூகமான முடிவுகள் வந்து வரக்கூடும். இந்த வருடம் நிறைய அன்னதானம் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா வியாழக்கிழமைகள்ல அன்னதானம், பௌர்ணமிகள்ல அன்னதானம் எல்லாம் பண்ணும்பொழுது, நமக்கு கிரக கோளாறுகள் இருந்தாலும் கூட இந்த தானங்கள் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும்.